ஹாய் மேம். ஹாய் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு? மேம், லாஸ்ட் வீடியோல ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொன்னீங்க. ஆஸ் அ பேரண்டா அவங்களோட ரோல் எப்படி வந்து பசங்களை கரெக்டான அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொண்டு வரதுக்கு உங்களோட சஜஷன் என்ன? அஸ் அ பேரண்ட் ரோலாக மெயினாக பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் செட் அ பெட் டைம் ரொட்டீன். ஓகே, டின்னர் ஒரு 8 to 8:30 டின்னர்னு வச்சுக்கோங்களேன். 8 to 8:30க்குள்ளே டின்னர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வார்ம் பாத் கொடுக்கலாம் கிட்டுக்கு. பாத் கொடுத்தோன்னே பிளாடர் எம்டி பண்ண வைக்கணும், மீன்ஸ் யூரின் போக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷ் பண்ண வச்சிடணும் குழந்தைய. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு புக் வந்து கிட்டோட படுத்துட்டு, அவங்களோட ஏஜுக்கு தகுந்த புக்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அவங்களோட ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து புக் படிச்சுட்டு, லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஒரு காம் மியூசிக், ஒரு கூல் ஏர், எப்படி சொல்கிறது, ஏசி வந்துட்டு ஒரு 23-24 ஒரு 22-24 அந்த டெம்பரேச்சரில் நல்லா கூலாக நல்ல வெல் வென்டிலேட்டட் ரூமில் சைல்டை படுக்க வைக்கணும். இதெல்லாம் தான் மெயினாக பேரண்ட்ஸ் ரோல். அது இல்லாமல் அந்த ரூம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி பெட்ஷீட், அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பெட்ஷீட்டு, வெளியில் இருக்கிற அவுட் சைடு லைட்டை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் அவுட் கர்டைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க தூங்குகிற டைமில் வீட்டுக்குள்ளே பெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரூமில் அவங்க தூங்குற ரூமில் அப்போதுக்கு பெட்ஸை அலோவ் பண்ணாதீங்க. ஒரு காம் மியூசிக் வந்து ஒரு மைல்டு காம் சூதரிங் மியூசிக் வந்து அவங்க தூங்கும்போது பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு பெட்டர் ஸ்லீப்க்கு. பட் த மெயின் பாயிண்ட் இஸ், நம்ம ஊரில் 1000 ஃபெஸ்டிவல் வரும், நிறையா நம்ம ஊரில் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஃபெஸ்டிவல், ஊர் திருவிழா அப்போ வந்துட்டு ஸ்பீக்கரில் அலற விடுவாங்க, அந்த மாதிரி நிறையா டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் மீறி யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட் இன் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் பெட்டர் ஸ்லீப் ஃபார் த சில்ட்ரன்.